Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள் இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜி இருந்தாலும் முதல்ல நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கட்டாயம் படிங்க. ஸோ இதில் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறது டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட்னஸ் அண்ட் லாங் சைட்னஸ் கம்பேர் பண்ணக்கூடியது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் லீனியர், ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், distinguish between ideal gas and real gas, resistivity and conductivity of the conductor, the sound and the light waves. 8th question natural and artificial radioactivity. 9th question the properties of alpha, beta and gamma radiation. 10th question nuclear fission and nuclear fusion. 11th question microscopic substance differ from the delicate substance. last year publicly கேட்ட question. reversible irreversible reaction, soap and detergent expert பண்ணக்கூடிய ஒரு question. monocot route and dicot route. 15th aerobic and anaerobic respiration, light dependent reaction differ from the light independent reaction. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டில் கம்பேர் பண்ணி ஆர்டரி அண்ட் வெயின் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் பண்ண ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன், சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், மெடுலேட்டர் அண்ட் நான் மெடுலேட்டர் நர்வ் 5, அதுக்கப்புறம் மைலினேட்டர் அண்ட் நான் மைலினேட்டர் நர்வ் 5 அதை கம்பேர் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒன் அனதர் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். பைனரி பிசன் அண்ட் மல்டிபிள் பிசன், அதுக்கு பீனோடைப் ஜீனோடைப், டைஹைபிரிட் கிராஸ் டிஃபரெண்ட் பண்ணது மோனோஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு, ஹோமோலஜஸ் ஆர்கன் டிஃபரெண்ட் பண்ணது அனாலஜஸ் ஆர்கன், சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்னல் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி, அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் செல், அவுட் பிரீடிங் இன் பிரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹவ் இஸ் ஏ கேன்சர் டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டைப் அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் மெலிஸ். ஸோ 34 டிஃபரன்ஸ் இதில் அட்லீஸ்ட் 20 படிக்கணும். அந்த 20 எக்ஸாக்டாக இருக்குது, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின். ஸோ நிறை மற்றும் எடை, குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ், கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை, மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா, நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு, மின்தடை எண் மற்றும் மின்கடத்தி எண், ஒளி மற்றும் ஒளி அலைகள், இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம், ஆல்பா பீட்டா காமா ஒப்பீடு, அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள், மீள் மற்றும் மீளா வினைகள், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு வித்தலை தாவரவியல் மற்றும் இரு வித்தலை தாவர, காற்று மாசு காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், ஒளி சார்ந்த அதாவது ஒளிவினைகள் மற்றும் ஒளிசாரா வினைகள், சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல், தமனி மற்றும் சிறை, உடல் இரத்த ஓட்டம் மற்றும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் இரத்த ஓட்டம், இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல், மயிலின் நுரையீரல் நரம்பு நாரிகள் மற்றும் மயிலின் நுரையீரல் நரம்பு நாரிழைகள், நாளமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள், டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் மற்றும் டயாபிட்டிஸ் மெலிடஸ், அதே மாதிரி இரண்டாக பிளத்தல் மற்றும் பல்கூட்டு பிளத்தல். நெக்ஸ்ட் ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு, ஜீனோடைப் மற்றும் பீனோடைப், அமைப்பு ஒத்த உயிரிகள் மற்றும் செயல் ஒத்த உயிரிகள், உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை முறை, மாறுபாடு அடையாத செல் மற்றும் மாறுபட்ட செல், வெளிக்கலப்பு மற்றும் உட்கலப்பு, புற்று செல் மற்றும் சாதாரண செல், வகை 1 மற்றும் வகை நீரிழிவு நோய். ஸோ ஓவராலாக இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்கோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொடுத்துருக்கோம். நீங்கள் சயின்ஸில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நல்லா படிச்சிங்களாவே கட்டாயம் 2 மார்க்கில் 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 4 மார்க்லேயே 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 7 மார்க்கில் 2 கொஸ்டின். ஏபி வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் 4 மார்க், ஒரு கொஸ்டின் 3 மார்க் கன்சிடர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தளவு ரொம்ப முக்கியமானதாக டிஃபரன்ஷியேட் பிட்வீன். அதனால தான் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நான் ஃபஸ்ட்லேருந்தே படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 4 டேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டேன். அடுத்து நம்ம பப்ளிக்கில் கேட்ட டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மட்டும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் படிச்சுங்க. இந்த வீடியோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. கட்டாயம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஷூராக சயின்ஸ்லேயும் சென்டம் எடுக்கலாம். மேத்ஸில் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நல்லா அப்லோட் பண்ணோம்னா அதில் இருக்க கொஸ்டின் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த நம்ம சயின்ஸுக்கும் சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இதில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் சயின்ஸ் நல்லா எழுதும். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.